அன்னைக்கு சரியா பிப்ரவரி 14, 2025 உலகமே அன்றைய தினம் காதலர் தினத்தை வெகு விமர்சையா கொண்டாடிக்கிட்டு இருந்த சமயம் அது. இந்த நேரத்துல உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சி பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்த 27 வயது நிறந்த சோனாலி அப்படின்ற ஒரு பொண்ணு தன்னுடைய 4 வயது மகளான தர்சிதாவை அழைச்சிக்கிட்டு அவங்களுடைய சொந்த ஊரான அந்த ஜான்சி பகுதியில் இருந்து 68 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற திக்கம்புரா என்ற பகுதியில் நடக்க போற மாமா பையனுடைய கல்யாணத்துக்காக கிளம்பி போறாங்க. அப்படி கிளம்பி போன அவங்களுக்கு ரொம்ப நாள் கழித்து தன்னுடைய அம்மா வீட்டு சைடு சொந்தக்காரங்களை பார்க்கறதுனால பயங்கர சந்தோஷத்தோடையும் ஆரவாரத்தோடையும் ரொம்பவும் மகிழ்வோட தான் அந்த தருணங்கள் நகர ஆரம்பிச்சுது. அதே சமயம் திருமண ஏற்பாடுகளுடைய வேலைகளும் பரபரப்பா அந்த இடத்துல நடக்க ஆரம்பிச்சுது. அது கூடவே அந்த திருமணமும் நல்ல விதமா முடிஞ்சதுக்கு பிறகு சரியா பிப்ரவரி 16 அந்த திருமணத்தோடைய ரிசப்ஷன் ஃபங்க்ஷன்ல இந்த சோனாலி தன்னுடைய மகள் கூட சந்தோஷமா தங்களுடைய சொந்தக்காரங்க கூட சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படியே அவங்க ரொம்ப மகிழ்வோட இருந்த அந்த நேரத்துல தான் அவங்களுடைய மொபைல் போனுக்கு ஒருத்தனுடைய நம்பர்ல இருந்து ஒரு போன் கால் ஒன்று வருது. அந்த டிஸ்பிளேல அந்த நம்பரை பார்த்ததுமே இதை அட்டன் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் அவங்களுடைய மைண்ட்ல ஒரு 1000 முறைக்கு மேல வந்துட்டு போகுது. ஒருவேளை அந்த ஃபோன் காலை அட்டன் பண்ணிட்டா இந்த ஃபங்க்ஷனில் இருந்து கிளம்பி போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் நமக்கு ஏற்பட்டுடுமோ அப்படின்ற ஒரு மனவேதனையோட வேற வழி இல்லாமல் அந்த ஃபோன் காலை அட்டன் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அப்பா அம்மா தன்னுடைய சொந்தக்காரங்க கிட்ட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, நான் இப்போதைக்கு கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகளை அழைத்து கொண்டு அந்த ஈவினிங் நேரத்தில் வேக வேகமாக தன்னுடைய மாமியார் வீட்டை நோக்கி புறப்பட ஆரம்பித்தாங்க. அப்படி புறப்பட்டு கிளம்பி வந்த இந்த சோனாலி இரவு நேரம் தன்னுடைய மகள் கூட டின்னர் முடிச்சதுக்கு பிறகு அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த ரூம்ல தன்னுடைய மகள் கூட போய் தூங்குறாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு அடுத்த நாள் வாகுல அந்த 4 வயது குழந்தை கத்துற சத்தம் அந்த குடும்பத்தார்களுக்கு கேட்டிருந்திருக்கு. என்னடா அது, ஏன் இந்த குழந்தை கத்துது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா டோரை உடைச்சிட்டு உள்ள போய் பார்க்கறாங்க. அந்த நேரத்துல அந்த 4 வயது குழந்தை பெட்டில் அமர்ந்தபடி மேல ஃபேனை பார்த்து உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க கண்ட காட்சி என்னன்னா 27 வயது நிறந்த சோனாலி அங்க இருக்கிற ஃபேன்ல தொங்கிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த மொத்த குடும்பத்தார்களும் மிரண்டு போயிருந்திருக்காங்க. உடனடியாக சோனாலியா அந்த ஃபேன்ல இருந்து இறக்கி ஆம்புலன்ஸை வர வச்சு பக்கத்தில் இருக்கிற லட்சுமிபாய் பட்டேல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு அங்கே இருக்கிற மருத்துவர்கள் கிட்ட தன்னைத்தானே இவங்க உயிரை மாய்த்து கொள்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. எப்படியாவது சோனாலியை காப்பாற்றி விடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த நேரத்தில் அங்கே இருந்த ஸ்டாஃப் ஒருத்தர் வேக வேகமாக பாத்ரூமுக்கு காலை கடன் கழிப்பதற்காக போன மருத்துவரை இமிடியேட்டாக எமர்ஜென்சி வார்டுக்கு கூட்டு வந்து அந்த சோனாலியை செக் பண்ண வச்சிருக்காங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல தான் இவங்களை இதுக்கு மேலே எங்களால் காப்பாற்ற முடியாது, இவங்களுடைய உயிர் ஏற்கனவே போயிடுச்சு அப்படின்னு அங்கே இருக்கிற ஸ்டாஃப் கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. உடனடியாக அங்கே இருந்த நர்ஸ் என்ன பண்ணியிருந்திருக்காங்க, நேரடியாக வெளியில் வந்து இந்த சோனாலியை அழைச்சிட்டு வந்து அந்த குடும்பத்தார்கள் கிட்ட தகவல் கொடுக்கலாம் அப்படின்னு வெளில வந்து பார்த்தபோது தான் இவங்களை யார் அழைச்சிட்டு வந்தாங்களோ அவங்க யாருமே அந்த இடத்துல இல்லை. அதுக்கு பதிலாக ஒரு ஆளாக அந்த இடத்துல பார்க்குறாங்க. அது வேற யாரும் கிடையாது, இந்த சோனாலியோடைய மகளான 4 வயது தர்சிதா தான். தர்சிதா அந்த இடத்துல சோகத்தோட தன்னுடைய அம்மாவுக்கு என்ன நடந்துச்சோ அப்படின்ற வருத்தத்தோடய உட்கார்ந்துருக்காங்க. இதை பார்த்த அந்த நர்ஸ் உடனடியாக தர்சிதா கிட்ட போயிட்டு என்னாச்சு, இது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது என்னுடைய அம்மா அப்படின்னு சொல்றாங்க. இதை எல்லாத்தையுமே தூரத்தில் இருந்து பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டலுடைய டாக்டர் இமிடியேட்டா போலீஸுக்கு கால் பண்ணி தகவல் கொடுங்க அப்படின்னு அந்த ஹாஸ்பிட்டலுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாரு. இந்த விஷயம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்த நேரத்தில் இன்னொரு பக்கம் சரியா 7:15 மணிக்கு சோனாலியோடைய அப்பாவான சஞ்சீவுக்கு ஒரு ஃபோன் கால் ஒன்று போகுது. அந்த ஃபோன் காலில் பேசினா சோனாலியோடைய மாமனார் வீட்டு சைடு சொந்தக்காரங்க உங்க மகளுக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால சீக்கிரமா கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த நேரத்தில் அந்த அப்பா என்ன சொல்லியிருந்திருக்காரு, சாதாரண ஜுரம் தானே, வின்டர் சீசனுங்கிறதுனால கிளைமேட் சேஞ்சஸ்னால அவங்களுக்கு வந்திருக்கும், அது மட்டும் இல்லாமல் டிராவல் பண்ணிட்டு வந்ததுனால அவளுக்கு ஒரு வேளை இந்த ஃபீவர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் காலை கட் பண்ணிட்டு அவர் குளிக்க போயிருந்திருக்காரு. பட் குளிச்சு முடிச்சுட்டு வந்த 15 நிமிஷத்திலேயே மறுபடியும் அதே சோனாலியோடைய அப்பாவுக்கு ஒரு ஃபோன் கால் ஒன்று போகுது. அந்த காலில் இந்த முறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய மகள் இறந்து போயிட்டாங்க, சீக்கிரமா இந்த லட்சுமிபாய் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்ற தகவல் தெரிவித்ததுமே உடனடியாக அவசரமாக ஒரு வாடகைக்காரை புக் பண்ணி அந்த குடும்பத்தார்கள் சரியா 10 மணிக்கெல்லாம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தன்னுடைய மகளை பார்த்துட்டு தேம்பி சம்பவ இடத்துல அழுதுருக்காங்க. அதே சமயம் 4 வயது பேத்தியான தர்சிதா மட்டும் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு
பார்த்துட்டு அந்த மொத்த குடும்பமுமே அதிர்ந்து போயிருந்திருக்காங்க. உடனடியாக அங்கே இருக்கிற ஸ்டாஃப் கிட்ட கேட்கும்போது இவங்க ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க, இறந்த நிலையில தான் இங்கே கொண்டு வரப்பட்டாங்க, ஃபேனில் மாட்டிக்கிட்டு தொங்கப்பட்டதான் அந்த குடும்பத்தார்கள் சொன்னாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த அப்பா கேட்டதுமே கண்டிப்பாக என்னுடைய மகள் அப்படி பண்ணியிருக்க சான்ஸ் கிடையாது, அந்த அளவுக்கு அவள் ஒன்றும் கோலை கிடையாது, அதனால இது எல்லாமே ஏதோ ஒரு திட்டமிட்ட சதியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி நடந்த விஷயங்கள்லாம் சொல்லி இந்த சோனாலியோடைய மாமியார் வீட்டு சைடில் இருக்கிற 4 பேர் மேலே ஒரு வழக்கு பதிவை பண்ணியிருந்திருக்காரு. சொந்த ஊருக்கு திருமணத்துக்கு போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்த சோனாலிக்கு அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு? சோனாலி உண்மையிலே தன்னைத்தானே மாய்த்து கொண்டாங்களா, அப்படி இல்லைன்னா வேற யாராவது கொலை பண்ணியிருப்பாங்களா? போலீஸ் அதிகாரிகள் இந்த வழக்குக்குள்ள வந்ததுக்கு பிறகு சோனாலியோடைய கேஸை எப்படி விசாரணை பண்ணாங்க, அவங்களால உண்மையை கண்டுபிடிக்க முடிஞ்சதா இல்லையா? 2025 பிப்ரவரி மாசத்துல ரொம்பவே பரபரப்பா இந்திய முழுக்க பேசப்பட்ட ஒரு மர்மமான திகில் நிறைந்த சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இந்த கேஸ்ல போலீஸுக்கு கிடைச்ச அந்த கீ எவிடன்ஸை பார்த்தீங்கன்னா நீங்களே மிரண்டு போயிடுவீங்க. அந்த அளவுக்கு ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு எவிடன்ஸ் கிடைச்ச பிறகுதான் இந்த மொத்த கேஸுமே சால்வ் பண்ணியிருந்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னமும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். யூடியூப்பில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலனா நம்ம சேனலுக்காக டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் உருவாக்கியிருக்கோம். இங்கே வீடியோ ரிலீஸ் ஆனதுமே நாங்கள் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் எந்த வீடியோமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சோனாலியுடைய அப்பா அம்மா அந்த இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற சில ஸ்டாஃப் கிட்ட எத்தனை மணிக்கு என்னுடைய மகளை இங்கே கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த நேரத்தில் அங்கே இருந்த ஸ்டாஃப் 4 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அந்த அப்பாவுக்கு தூக்கி வாரி போட்டிருந்திருக்கு. ஏன்னா இவருக்கு 7:30 மணிக்கு தான் தகவல் கொடுக்கப்பட்டுச்சு. அதுவும் 7:15 மகளுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அப்போது 4 மணிக்கே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தவங்க எதனால் இவ்வளோ டைம் கேப்புக்கு பிறகு நமக்கு கால் பண்ணி சொல்லணும்? அப்போ இதில் கண்டிப்பாக தில்லுமுள்ளு ஏதோ இருக்கு அப்படின்னு சந்தேகப்பட்டு தான் உடனடியாக போலீஸுக்கு தகவலை கொடுக்கிறாரு. போலீஸுமே சம்பவ இடத்துக்கு இந்த அப்பா அம்மா கிட்டையும் இறந்து போன சோனாலியை பற்றியும் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் சோனாலியோடைய மாமா, அப்பா, அம்மா, அவங்களுடைய குடும்பத்தார்கள், அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன பண்ணியிருந்திருக்காங்க, ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணுறாங்க. நீங்கள் இமிடியேட்டாக இந்த பொண்ணுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், அப்படி பண்ணால் மட்டும்தான் அவருடைய இறப்புக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக சோனாலி தன்னைத்தானே மாய்த்து கொள்வதற்கு சான்ஸே கிடையாது, நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உண்மை தெரியும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா அந்த அப்பா அடிச்சு சொல்லியிருந்திருக்காரு. ஸோ இதனால வேற வழி இல்லாம போலீஸ் ஆஃபீஸரும் போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு மருத்துவர்கள் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி இருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் மதிய நேரத்தில் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கிட்ட இந்த பொண்ணுடைய சடலம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்படுது. அப்படி பண்ணி அதோடைய அறிக்கையை மருத்துவர்கள் கொடுக்கும்போது தான் மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் சரி, இறந்து போன சோனாலியோடைய அப்பா அம்மாவும் சரி, அந்த அறிக்கையை பார்த்துட்டு கண்ணீர் தான் விட்டாங்க. சோனாலி இறப்பதற்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஜான்சி அப்படின்ற பகுதியை சேர்ந்த இந்த சந்தீப் அப்படின்ற பையனுக்கு வரன் பார்த்து திருமணம் முடிச்சிருந்திருக்காங்க. ஆரம்பத்தில் சந்தீப்போடைய அம்மாவான வினிதா அப்படின்றவங்க தான் பல நாட்கள் தன்னுடைய மகனுக்கு ஒரு நல்ல இடத்துல வரன் பார்க்கணும், பொண்ணும் அழகா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு தன்னுடைய சொந்தக்காரங்க கிட்ட, புரோக்கர் கிட்ட எல்லாம் சொல்லியிருந்திருக்காங்க. அப்படி இவங்க சொந்தக்காரங்க கிட்ட சொன்னதன் மூலியமா சோனாலி வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு காமன் ரிலேட்டிவ்ஸ் மூலியமா சந்தீப்போடைய வரன் அந்த குடும்பத்தார்களுக்கும் கிடைச்சிருந்திருக்கு. ஆரம்பத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லாம ஸ்மூகமா தான் அந்த சம்பந்தம் முடிஞ்சிருக்கு. ஆனா நாட்கள் போக போக தான் பொண்ணு வீட்டு சைடுக்கு இந்த மாப்பிள்ளை வீட்டு சைடுல இருந்து வச்ச டிமாண்ட் எல்லாமே வழிப்பறிய தாண்டின ஒரு கொடூரமான ஒரு விஷயமா அமைய ஆரம்பிச்சது. ஏன்னா இந்த சோனாலியோடைய அப்பாவான சஞ்சீவ் அப்படின்றவர் ஏற்கனவே கஷ்டப்பட்டு ஒரு டிரைவர் வேலை தான் பார்த்துக்கிட்டு வராரு. இதை தவிர அவருக்கு சில விவசாய நிலங்கள் இருக்கு. தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 5 ஏக்கர் நிலத்தை வித்துட்டு கிராண்டா 1.5 லட்சம் இருக்கிற ஒரு பெரிய மண்டபத்துல மேளம், பாட்டு கச்சேரி அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான கல்யாணத்தை தன்னுடைய மகளுக்கு 2019 பண்ணி வச்சிருந்திருக்காரு. அது கூடவே அந்த பையனுக்கு வரதட்சணையா 20 லட்சம் ரூபாய் பணமும் அதே சமயம் நிறைய தங்க நகைகளும் தன்னுடைய மகளுக்கு போட்டிருந்திருக்காங்க. பட் அந்த கல்யாண செலவு, இந்த நகை, அந்த பணம் அப்படின்னு எதனாலுமே திருப்தி அடையாத இந்த சந்தீப்புடைய குடும்பத்தார்கள் தொடர்ந்து அந்த பொண்ணை நாளாக டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்கு இது எதுவுமே பத்தாது, எங்க ஸ்டேட்டஸ்க்கு இது எல்லாமே ரொம்ப கம்மி, அதனால நீங்க எங்களுக்கு ஒரு கார் ஒன்று வாங்கி கொடுங்க, அதுவும் புது காரா,
ஒரு ஹை எண்ட் காரை வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி இந்த சோனாலியோடைய மாமியார் வீட்டு சைடில் இருந்து ஒரு டிமாண்டா அந்த குடும்பத்தார்களுக்கு வைக்கிறாங்க. பட் அந்த நேரத்தில் சோனாலியே என்ன சொல்லிடுறாங்கன்னா, எங்க ஸ்டேட்டஸுக்கு இந்த அளவுக்கு இறங்கி வந்து பண்ணதே ரொம்ப பெருசு, ஏற்கனவே என்னுடைய அப்பா வந்து கடனில் தான் இருக்காரு, அதனால எங்களால் கார்லாம் வாங்கி தர முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லியிருந்திருக்காங்க. பட் அப்படி சொன்னதுக்கு பிறகுதான் அந்த பொண்ணுடைய லைஃப்ல பல இன்னல்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சது. தொடர்ந்து அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறது, அந்த பொண்ணு ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணாலோ, அப்படி ஒருவேளை தப்பே பண்ணலனாலும் ஏதாவது குறை கண்டுபிடிக்கிறது, அந்த பொண்ணு போட்டு எடுத்துட்டு வர டீல குறை கண்டுபிடிக்கிறது, அதே சமயம் அந்த வீட்டு வேலைகளை வாங்குறது, இதை தவிர ரொட்டி போட்டா அதுல ஏதாவது குறைகள் சொல்றது அப்படின்னு இப்படி எக்கச்சக்கமான சிக்கல்களை அந்த பொண்ணுக்கு இன்டைரக்டா மன உளைச்சலை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. இன்னொரு பக்கம் அந்த வீட்டில் பார்த்தா இந்த சந்தீப், அந்த சந்தீப்புடைய அம்மாவான வினிதா, அது கூட இந்த சந்தீப்புடைய அண்ணனான கிருஷ்ணகுமார், அந்த கிருஷ்ணகுமாருடைய மனைவியான மோனிசா அப்படின்னு இவங்க எல்லாருக்குமே சமைச்சு போடுறத பார்த்தா இந்த சோனாலி மட்டும்தான். அதே தவிர அந்த சோனாலிய ஒரு அடிமை பெண் மாதிரி தான் அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்திக்கிட்டு வந்தாங்க. பட் நாட்கள் நகர நகர இது எல்லாமே சரியாயிடும், நம்மள அடாப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு நினைச்ச சோனாலிக்கு கடைசி வரைக்கும் அது ஏமாற்றத்தை தான் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. தொடர்ந்து அடிக்கிறது, உதைக்கிறது அப்படின்னு டொமஸ்டிக் வைலன்ஸும் நாளாக அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இந்த நேரத்தில் தான் சோனாலி கர்ப்பம் தரிக்க ஆரம்பிச்சாங்க. பட் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது, நம்ம லைஃப் நல்லா இருக்க போகுது அப்படின்னு சோனாலி சந்தோஷத்தோடைய அந்த கஷ்டங்கள் எதையுமே காதில் வாங்கிக்காம தன்னுடைய குழந்தைய நல்லா வளர்க்கணும், அவளை பெருசா ஒரு நல்ல படிப்பு படிக்க வைக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடையே அவங்க அந்த கர்ப்பமா இருந்த காலத்தை நகர்த்த ஆரம்பிச்சாங்க. இறுதியா அவங்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்குது. பட் அந்த மொத்த குடும்பத்தார்களுமே அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு வரவே இல்லை. ஈவன் அந்த பொண்ணுக்கு வயிற்று வலி அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. பட் அட்மிட் பண்ணிட்டு இவங்க எல்லாருமே கிளம்பி போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சோனாலியோடைய அப்பா அம்மா வீட்டு சைடுக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. அவங்க அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தங்களுடைய மகளை டேக் கேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே சமயம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உண்டான எல்லா பில்ஸுமே அவங்க தான் பே பண்ணாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் மகன் தான் பிறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்தீப்புடைய குடும்பம் நினைச்சிருக்கு. ஆனா மகள் பிறந்துட்டதுனால அந்த குழந்தைய இவங்க தூக்க கூட இல்லை. என் குழந்தை பிறந்த செய்தி அவங்களுக்கு கொடுத்ததுக்கு பிறகு யாருமே வந்து பார்க்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு மன கஷ்டத்தோட தான் சோனாலி இந்த ஜந்துக்கள் மத்தியில் வாழ்ந்திருக்காங்க. நாட்கள் நகர நகர சோனாலிக்கு அந்த வீட்டில் நடக்கிற விஷயங்கள் எதுவுமே குறையாம அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு நாள் இவங்க கிச்சனில் சமைச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் அவங்க சமைச்ச அந்த சாப்பாடு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிங்கில் பாத்திரம் விளக்கிக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணை பின்பக்கமாக வந்து பயங்கரமாக அடித்து அந்த பொண்ணுடைய வயிற்றுல கண்ணா பின்னாடி எட்டி உதச்சிருந்திருக்கான். இதன் காரணமாக அந்த பொண்ணுடைய உடல்நிலை சரியில்லாமல் போயிருந்திருக்கு. பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 8 நாட்கள் கிட்ட அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. பட் இந்த மாதிரி சண்டையில் யாராவது போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்று அவங்களுக்கு போய் பார்த்து அவங்க கிட்ட சாரி கேட்டு ஏதோ கோபத்தில் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் அதை எதையுமே இந்த சந்தீப் பண்ணவே இல்லை. இந்த பொண்ணை டெலிவரி சமயத்தில் எந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டானோ அதே மாதிரி இந்த பொண்ணுடைய வயிற்றுல உதைச்சதுக்கு பிறகும் அதே மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டான். மறுபடியுமே சோனாலியுடைய அப்பா வந்து தான் அந்த பொண்ணுக்கான ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாத்தையுமே பார்த்துட்டு தன்னுடைய மகளை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் எங்களுடைய மகளை உங்களுக்கு கொடுக்கறதா இல்லை, உங்களுடைய வீட்டுக்கு நாங்கள் அனுப்ப மாட்டோம், பேத்தியும் மகளும் இனிமேல் எங்க கூட இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு வரதட்சணை கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே ஒரு வழக்கு பதிவை இந்த சந்தீப்புக்கு எதிராக பண்ண ஆரம்பிச்சாங்க. IPC செக்ஷன் 498, 503, 323, 504, DP ஆக்ட் 34 அப்படின்ற பிரிவின் கீழே இந்த சந்தீப் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. அதன் அடிப்படையில் இந்த வழக்குடைய விசாரணை கிட்டத்தட்ட 2 வருஷம் நடக்க ஆரம்பிச்சது. இறுதியாக இவன் மேல இருக்கிற எவிடன்ஸ் எல்லாமே பக்காவா நிரூபிக்கப்பட்டதுனால கிட்டத்தட்ட இவனுக்கு ஜெயில் தண்டனை கிடைக்க போற நாட்களுமே குறிக்கப்பட்டுச்சு. பட் அந்த நேரத்தில் தன்னுடைய மனைவி கிட்ட, நான் இனிமே உன்னை அந்த மாதிரி சித்திரவதைகள் எதுவும் பண்ண மாட்டேன், உன்னை அடிக்க மாட்டேன், உன் மேல கை வைக்க மாட்டேன், நம்ம 2 பேரும் இனிமே சேர்ந்து வாழலாம், நமக்குள்ள இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வேண்டாம், அதே சமயம் என்னுடைய கம்பெனில இருந்து என்ன வேலையில இருந்து தூக்கிட்டாங்க, நாம 2 பேரும் இனிமே சேர்ந்து வாழலாம், தேவையில்லாம கோர்ட்டு கேஸ்னு பிரச்சனை நமக்குள்ள வேண்டாம் அப்படின்னு அந்த பொண்ணை பிரெயின் வாஷ் பண்ணி அந்த பொண்ணு கிட்ட ஒரு ரெக்வஸ்டா கேட்டிருந்திருக்கான். பட் சோனாலியுமே அவன் கேட்கறதும் கெஞ்சறதையும் பார்த்து மனம் இறங்கி போய் அந்த கேஸை வாபஸ் வாங்கியிருக்காங்க. பட் அன்னைக்கு ஒரு வேளை அவங்க அந்த கேஸை வாபஸ் வாங்காம இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அவன் ஜெயிலுக்கு தான் போயிருந்திருப்பான். ஆனா சோனாலி மனசு இறங்கி போய் பாவப்பட்டு போனா போகுது அப்படின்னு அந்த கேஸை வாபஸ் வாங்கினாங்க. பட் இந்த கேஸ் வாபஸ் வாங்கின 6 மாசத்துல தான் சோனாலிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு.
தொடர்ந்து இந்த சந்தீப்பை போலீஸ் அதிகாரிகள் தீவிரமா தேட ஆரம்பிச்சாங்க. இறுதியா ஒரு இடத்துல அவன் கண்டுபிடிக்கப்பட்டு அவனை கஸ்டடியில எடுத்து அடிச்சு உதச்சி விசாரணை பண்ணும்போது தான் என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒண்ணா அவன் கக்கி இருந்திருக்கான். இந்த செந்தில் ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு வரான். இந்த கம்பெனில இவனுக்கு என்ன வேலைனா சிட்டில இருக்கிற பெரிய பெரிய மருத்துவமனைகளுக்கு போயிட்டு அங்க இருக்கிற பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்து இவங்க கம்பெனியோடைய மெடிசனை பத்தி அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி இதை அந்த நோயாளிகளுக்கு ப்ரிஃபர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதன் மூலியமா அந்த டாக்டருக்கும் கமிஷன் போகும், இன்னொரு பக்கம் இவங்க கம்பெனிக்கும் சேல் நடக்கும். இதை நீங்க ஜென்ரலா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனாலே பேகெல்லாம் மாட்டிக்கிட்டு டக்கின் பண்ணிக்கிட்டு ப்ராப்பரா சில பேர் அங்க இருக்கிற மருத்துவர்களை பார்த்துட்டு போறதை நீங்க ஹாஸ்பிட்டல்ல பார்த்துருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஜாப்பை தான் இவன் பார்த்துருக்கான். பட் இவனுக்கு எதிராக இந்த டவுரி கேஸ் போடப்பட்டதுனால இவனுடைய வேலையுமே பறி போயிருந்திருக்கு. இதனால இவளை எப்படியாவது பழி வாங்கணும், இவளை வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆத்திரம் மட்டும் அவனுடைய மனதுக்குள்ள அப்பயே தோண ஆரம்பிச்சிருச்சு. பட் சோனாலி தன்னுடைய மகளை அழைச்சிக்கிட்டு மறுபடியும் அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு எதுவுமே நடக்காம நார்மலா எல்லாமே காமா தான் போய்கிட்டு இருக்கு. பட் இன்னொரு பக்கம் இந்த சோனாலியுடைய அப்பாவுக்கு இவ்வளோ நாள் இவ்வளோ குடைச்சல் கொடுத்தாங்க. ஆனா திடீர்னு இவங்க மாறுவதற்கு காரணம் என்ன, எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு அப்படின்னு தன்னுடைய மனைவி கிட்ட ஷேர் பண்றாங்க. பட் அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, அவங்க தப்ப உணர்ந்துட்டாங்க போல, அதை பத்தி நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டாம், இனிமே நம்ம மகளுடைய லைஃப் நல்லா தான் இருக்க போகுது அப்படின்னு பேசியிருந்திருக்காங்க. பட் 6 மாசத்துல இப்படி ஒரு நிலைமையை அவங்க சந்திப்பாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சந்தீப் கிட்ட போலீஸ் விசாரணை பண்ணும்போது என்ன சொல்றான்னா, பிப்ரவரி 16ஆம் தேதி என்னுடைய மகளை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி தான் அவளுக்கு கால் பண்ணேன். அதன் அடிப்படையில் தான் சோனாலி மகளை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. வீட்டுக்கு வந்ததுமே என் மேல பயங்கரமா கோவமா இருந்தா. அதனால எங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு கடுமையான வாக்குவாதம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவளுடைய ரூம்ல போயிட்டு அவள் தூங்க ஆரம்பிச்சிட்டா, நானும் என்னுடைய ரூம்ல போயிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா மறுநாள் எனக்கு திங்கட்கிழமை வேலை அப்படிங்கிறதுனால நான் எப்போதும் போல எழுந்துட்டேன். இன்னொரு பக்கம் சோனாலி தான் காலை நேரத்தில் எழுந்து எனக்கான சாப்பாடு எல்லாமே பண்ணி வைப்பா. ஆனா 7 மணி ஆகியுமே அவள் எந்திரிக்காததுனால நான் டோரை தட்டி பார்த்தேன். நீண்ட நேரம் தட்டி பார்த்தோம், அந்த டோர் திறக்கப்படாததுனால தொடர்ந்து நான் கத்தி அவள் பேரை சொல்லி கூப்பிட்டு பார்த்தேன். அப்பயும் எந்த ரெஸ்பான்ஸும் வரல. இதனால எனக்கு சந்தேகம் ஆயிடுச்சு. உள் சைடில் அந்த டாப்பா போட்டிருக்கிறதுனால எப்படியாவது இந்த டோரை உடைச்சிட்டு உள்ள போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கஷ்டப்பட்டு அந்த டோரை உடைக்க ஆரம்பிச்சேன். இறுதியாக அந்த டோரை உடைச்சிட்டு உள்ள போய் பார்க்கும்போது தான் என்னுடைய மகள் பெட்டில் உட்காந்துருந்தா. மேற்கொண்டு ஃபேனில் தொங்கிட்டு இருக்கிற என்னுடைய மனைவியை மகள் பார்த்துக்கிட்டு இருந்தா அப்படின்னும், அதுக்கப்புறம் தான் மனைவியை கீழே இறக்கி பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனேன். பட் அந்த நேரத்தில் மனைவி தன்னைத்தானே தன்னுடைய உயிரை மாச்சிருக்கிறதுனால போலீஸ் எங்க தங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அங்கிருந்து கிளம்பிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். பட் போலீஸ் கிட்ட இவன் என்னதான் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொன்னாலும் அவங்க நம்ப தயாராகவே இல்லை. ஏன்னா இவன் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது காலை 6 மணிக்கு இந்த சம்பவம் நடந்த மாதிரி சொல்றான். ஆனால் 4 மணிக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பொண்ணை அழைச்சிட்டு போயிட்டான். இது எல்லாமே அங்க இருந்த ஸ்டாஃப் மூலியமா போலீஸுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே சமயம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயுமே அந்த பொண்ணுடைய உடம்புல 9 காயங்கள் இருந்திருக்கு. அந்த காயத்தால மயக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த மயக்கத்துல இருக்கிற நேரத்துல தான் யாரோ கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்திருக்கு. இதனால மறுபடியுமே அவங்க கிட்ட துருவி விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் அதுக்கு முன்னாடி போலீஸுக்கு கிடைச்ச இன்னொரு ஷாக்கிங்கான எவிடன்ஸ் என்னன்னா, சோனாலியோடைய அப்பா அம்மா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு பிறகு அந்த 4 வயது சிறுமியான தர்ஷிதா மட்டும் ஹாஸ்பிட்டல்ல தனியா இருந்தாங்கல்ல, அவங்க தாத்தா பாட்டியை பார்த்ததுமே கிட்டக்கு ஓடி கட்டி அணைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தர்ஷிதா கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மழலையோட ஏதோ சொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த தர்ஷிதா வீட்டில் இருக்கும்போது சின்ன வாட்டர் பெயிண்டிங்ஸ் அவங்களுக்கு வரைகிறது ரொம்ப பிடிக்கும். அதனால ஹாஸ்பிட்டல்ல அந்த சிறுமி இருந்தப்போ அவளை எங்கேயும் விட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் பிஸியா ஒரு இடத்துல உட்கார வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சிறுமி கிட்ட ஒரு பேப்பரையும் பேனாவும் கொடுத்து நீ ஏதாவது இதுல வரைஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ப்ராசஸ்ல இந்த சோனாலியோடைய அப்பா அம்மா இறங்கி இருந்திருக்காங்க. பட் அந்த நேரத்துல தான் சோனாலியோடைய மாமா என்ன தர்ஷிதா ஏதோ ஒன்று வரைகிறா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க போய் பார்க்குறாங்க. அப்படி போய் பார்க்கும்போது தான் சோனாலி ஒரு பொம்மை ஒன்று வரைஞ்சிருக்காங்க. உடனடியாக சோனாலியோடைய மாமா இது என்னதுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது என்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த சிறுமி அந்த பொம்மை மேலே ஒரு ஆளுடைய கை படுற மாதிரி இருந்திருக்கு. இது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லியிருந்திருக்கா. இதை கேட்டதுமே அவங்க அந்த இடத்துலயே அதிர்ந்து போயிருந்திருக்காரு. ஸோ அந்த பொண்ணு அந்த டிராயிங் மூலியமா என்ன சொல்ல வந்திருக்கானா, என்னுடைய அம்மாவை என்னுடைய அப்பா தான் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கா. ஸோ இமிடியேட்டா போலீஸ் கிட்டயுமே தர்ஷிதா வரைஞ்ச அந்த டிராயிங்கும் தர்ஷிதா சொல்ற அந்த மழலையான ஸ்டேட்மெண்ட்டையுமே போலீஸ் இந்த வழக்கில் ஒரு முக்கிய எவிடன்ஸா எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சந்தீப்பை விசாரணை பண்ணும்போது நான் இது எதுவுமே பண்ணல, இது அவளே எடுத்த முடிவு அப்படின்ற மாதிரி டிராமா நடத்திருக்கா. பட் இவ்வளோ எவிடன்ஸ் இவங்களுக்கு கிடைச்சது எதையுமே இவங்ககிட்ட சொல்லாமலே தான் அந்த விசாரணையில் இறங்கி இருந்திருக்காங்க. பட் மறுபடியுமே அவங்ககிட்ட துருவி விசாரணை பண்ணும்போது தான் முதல் நாள் இரவு எங்க 2 பேருக்குள்ளேயும் பயங்கர ஆர்குமெண்ட் நடந்துச்சு. இதனால அங்க இருக்கிற ஒரு இரும்பு ராடை எடுத்து கண்ணா அப்படின்னு என்னுடைய மனைவியை அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த நேரத்தில் என்னுடைய 4 வயது மகன்
மகள் கூட அந்த வீட்டில் தான் இருந்தா. பட் அவள் எங்கே போலீஸ் கிட்ட சொல்ல போறா, அவள் என்ன பேச போறா அப்படின்னு நினச்சி அவள் கண்ணு முன்னாடியே தான் என்னுடைய மனைவியை கழுத்தை நெரிச்சான். அதுக்கப்புறம் தான் என் மேலே சந்தேகம் எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னுடைய குடும்பத்தார்களை அதிகாலை நேரத்தில் எழுப்பி விட்டு இந்த மாதிரி அவள் ஃபேனில் மாட்டிக்கிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராமாவை நடத்தினேன். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு நான் எஸ்கேப் ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். ஸோ போலீஸ் இவங்ககிட்ட இருந்த உண்மையான ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வாங்கினதுக்கு பிறகு அது எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சந்தீப்போடைய அம்மா, அண்ணி, அண்ணன், மேற்கொண்டு அந்த வீட்டில் இருந்த ஒருத்தர் அப்படின்னு மொத்தம் 5 பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் சந்தீப்பை கைது பண்ணதுக்கு பிறகு அடுத்தடுத்த நாட்களில் 4 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இறுதியாக இவர்களுக்கு எதிராக இருக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி கோர்ட்டில் சார்ஜ் ஷீட்டு ஃபைல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் சந்தீப் வந்து பெயிலாம் அப்ளை பண்ணி பார்த்துருக்கான். பட் அவனுக்கு மட்டும் பெயில் கிடைக்கல. மீதம் எல்லாருக்கும் பெயிலாம் கிடைச்சி வெளியில் வந்துட்டாங்க. சந்தீப் மட்டும் தற்போதைக்கு ஜெயிலில் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த 4 வயது மகள் என்னத்தை பார்த்துட்டு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போறா அப்படின்ற இவனுடைய கேர்லெஸ் தான் இந்த வழக்கில் இவனை மாட்ட வைக்கிறதுக்கு ஒரு முக்கிய அங்கமாக இருந்திருக்கு. மேற்கொண்டு இந்த தர்ஷிதா என்னதான் 4 வயது சிறுமியாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக அந்த பொண்ணு இருந்ததுனால நடக்கிற விஷயங்களை அப்படியே அப்சர்வ் பண்ணி தன்னுடைய டிராயிங் மூலியமா தன்னுடைய அம்மாவுக்கு நடந்ததை மலையிலையோடு சொல்லியிருந்திருக்காங்க. இதை தவிர இவன் அடிக்கடி தன்னுடைய அம்மாவை அடிக்கும்போது ஒரு நாள் இனிமேல் என்னுடைய அம்மாவெல்லாம் அடிக்கக்கூடாது, அப்படி அடிச்சிங்கன்னா நானும் உங்களை அடிப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த சிறுமி சொல்லியிருந்திருக்கா. பட் அப்போ கூட தன்னுடைய மகள் சொல்லிட்டு இனிமே நம்முடைய மனைவியை அடிக்க வேண்டாம் அப்படின்னு கூட அவன் நினைக்கல. அவன் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு மனைவி, மகள் அப்படின்னு யாரையுமே மதிக்காம தொடர்ந்து அந்த சித்திரவதைகள் எல்லாமே அவன் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்கான். ஒரு ஆணுடைய மேல் ஈகோ, அவனுடைய பேராசை, வரதட்சணை ஆசை எல்லாம் அவனை என்னென்னலாம் செய்ய வைக்குது அப்படிங்கிறத இந்த சம்பவத்தின் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இன்றைய காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஆண்களும் அங்கங்கே இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்களும் அங்கங்கே இந்தியாவில் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. பட் இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு வந்தாலும் இன்னொரு பக்கம் பெண்கள் பார்த்தீங்கன்னா மாதம் 1 லட்ச ரூபாய் இருக்கிற மாப்பிள்ளை தான் வேணும், நல்ல வீடு இருக்கணும், கடன்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மாப்பிள்ளை வீட்டு சைட்லாம் இப்போ நிறைய டிமாண்ட்லாம் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் நான் சொல்ல வருது என்னன்னா, இந்த மாதிரி டிமாண்ட்ஸ் எதுவுமே வைக்காம உங்களுக்கு அந்த மாதிரி லக்ஸரி லைஃப் வாழணும்னா அது ஆம்பளையா இருக்கட்டும் பொம்பளையா இருக்கட்டும், நீங்கள் 2 பேருமே சேர்ந்து வேலைக்கு போங்க, ஒன்றா சேர்ந்து சம்பாரிங்க, ஒன்றா சேர்ந்து அதை எல்லாத்தையுமே வாங்கி அனுபவிங்க. அதை விட்டுட்டு ஓசியில் எவனாவது கொடுப்பான், அதை நல்லா நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னு நினச்சா அது எப்போதுமே ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்காது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் இந்த மாதிரியான வரதட்சணை பிரச்சனைகளை பற்றியும் அது சம்மந்தமாக நடக்கக்கூடிய இந்த மாதிரியான கொலைகள், வயலன்ஸ் பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேறு ஒரு கிரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.